ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி தரப்புலேருந்து பட்ஜெட் கேமிங்காக 2 ஃபோன் வரப்போகுது. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரியல்மியோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனான ரியல்மி GT7 பற்றி அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெக்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாவா தரப்புலேருந்து இன்னைக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 5G ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மோட்டோரோலா தரப்புலேருந்து வேற லெவலான ஃபோனை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ரியல்மி தரப்புல இருந்து ஒரு ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, லான்ச் பண்ண போறாங்க. அது எப்பன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அது எந்த ஃபோன்ன்றது தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி தரப்புல இருந்து நார்சோ 80 Pro லான்ச் பண்ண போறாங்க. அதனால அதோட ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகி நமக்கு கிடைச்சிருக்கு. இது இவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா, பட்ஜெட் தரப்பான கேமிங்காக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது நார்சோவோட 70 Proவோட அப்கிரேட் காரணமாக நார்சோ 80 Pro கொண்டு வந்திருக்காங்க. இந்த 80 Proல அப்படி என்னென்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். 80 Proவோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இத பாத்தீங்கன்னா 6.74 இன்ச் கொண்ட OLED டிஸ்ப்ளே, 4500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா MediaTek Dimensity-யோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான 7400 சிப்செட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 6000 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுக்குறாங்க. 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது Android 15 ஓட Realme UI 6.0 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது IP68 69 வாட்டர் அண்ட் டிஸ்டிலேஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வெயிட் பாத்தீங்கன்னா 179 கிராம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இதுல பெருசா பேசப்படுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 6050 மில்லிமீட்டர் கொண்ட ஒரு லார்ஜ் வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது கேம் விளையாடும் போது 90 FPS வரைக்கும் கேம் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்ப லான்ச் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 9ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. இதோட பிரைஸ் என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அண்டர் 20K இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் 7,80,000 மேல வந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததா இதே ரியல்மி நார்சோ தரப்புல இருந்து இன்னொரு போன் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டுக்காக கேமிங் தரப்புக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுங்க. அது பாத்தீங்கன்னா ரியல்மியோட நார்சோ 80X. இதுவும் ஃப்ரெண்ட்லி மொபைல் தான். இது பட்ஜெட் தரப்புல கொண்டு வந்திருக்காங்க. இது நார்சோட 70X சக்சஸ் காரணமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுங்க. இந்த மொபைல பாத்தீங்கன்னா 6.72 இன்ச் OLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா MediaTek-ஓட புது ப்ராசஸரான MediaTek Dimensity 6400 போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6000 mAh பேட்டரி, 45 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இது பாத்தீங்கன்னா Android 15 ஓட Realme UI 6.0 வருது. ப்ரொடக்ஷனுக்கு IP68 69 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா 197 கிராம் வெயிட் வருது. இது பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ்ல வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது அண்டர் 13K வரப்போகுது. இது ஏப்ரல் 9ஆம் தேதி லான்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இதையும் சொல்லியிருக்காங்க. அண்டர் 13K குள்ள வருது. அது மட்டும் இல்லாம இதுவும் கேமிங் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 2 போன் இப்ப கேமிங் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, விவோ தரப்புல இருந்து ஒரு பேட லான்ச் பண்ண போறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, விவோ தரப்புல இருந்து ஒரு டேப். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, விவோ பேட் 5 Pro அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ண போறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இங்கேயும் கொடுத்துருப்பேன். இங்க பாத்தீங்கன்னா டீட்டெயிலா தனித்தனியா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 13.1 இன்ச் கூட LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 3.1K ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது MediaTek-ஓட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரா இருக்கிற 9400 சிப்செட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம LPDDR4X RAM கொடுக்குறாங்க. UFS 4.0 கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், 12GB RAM 256GB வேரியன்ட், 12/512 16/512ன்ற மாதிரி ஒரு 4 விதமான வேரியன்ட் கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு mAh பேட்டரி கேட்டீங்கன்னா 12000 mAh பேட்டரி பேட்டரி இருக்கு. அதை பவர் பண்ண 60 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 13 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. 8 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரிங் டைட் ப்ளூ, அப்புறம் கோல்டு ஸ்ட்ரே, அதுக்கப்புறம் லைட் ஃபெதர் ஒயிட், அப்புறம் கிளவுட் பிங்க், இந்த 4 கலர் வரப்போகுது. இந்த 4 கலரோட லுக் இதுதான் பாத்துக்கிட்டீங்க. இது பிங்க் கலர், இது ஒயிட் கலர், இது ப்ளூ கலர், இது பிளாக் கலர், இந்த 4 கலர் ஆப்ஷன்ல வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கீங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். மேற்கொண்டு டீட்டெயில் இப்ப வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த பிரைஸ்க்கு வேற லெவலா ஒரு டிவியை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தாம்சன் தரப்புல இருந்து QLED டிவியை கொண்டு வந்திருக்காங்க. லுனிக்ஸ் OS-ஓட கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு அண்டர் 7000 குள்ள ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒர்த்தான பிரைஸா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்க. இது அப்படி என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா, வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட்லே 24 இன்ச் லுனிக்ஸ் OS-ஓட ஸ்மார்ட் டிவியை அறிமுகப்படுத்துறது இவங்க தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல அப்படி என்னென்ன கொடுக்குறாங்கன்றது இந்த
தாம்சன் QLED டிவியோட ஃபீச்சர் தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த QLED டிவியை பொறுத்த வரைக்கும் 24 இன்ச் 32 இன்ச் 40 இன்ச் 4 சைஸ் வேரியன்ட்ல வருது. இது வந்து இதுல வந்து 1.1 பில்லியன் கலர்ஸ் இருக்கு. கலர்ல அக்யூரசி கரெக்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா லுனிக்ஸோட கூலிட்டா 3.0 OS ஓட வருது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சம் பெரிய இன்ஸ்டால்டு கேம்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிவி லைவ் டிவி சப்போர்ட் ஆகும். ஆல் பாப்புலர் OTT ஆப்ஸும் சப்போர்ட் பண்ண போகுது. அதுவும் என்னென்ன இருக்கு கேட்டீங்கன்னா லைக் ஜியோ ஹாட்ஸ்டார், யூடியூப் பிரைம் மீடியா, சோனி லிவ், G5 இந்தியாவில் மோஸ்ட்ல எல்லா பாப்புலர் ஆப்பும் சப்போர்ட் ஆக போகுது OTT ஆப். அது மட்டும் இல்லாம இது 24 இன்ச் மாடல்ல 24 வாட்ஸ் சவுண்ட் அவுட்புட் ஓட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 32 இன்ச் 40 இன்ச் டிவி மாடல்ல 36 வாட்ஸ் சவுண்ட் அவுட்புட் கொடுக்க போறாங்க. இதுக்காக பாட்டம்ல ஃப்ரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது இன்பில்டாவே HDMI போட்டிருக்கு, UFC போட்டிருக்கு, அதுக்கப்புறம் கோக்சில்ன்ற ஒரு போட்டிருக்கு. அதை பத்தி எனக்கு தெரியல. ஆனா வந்து இது பட்ஜெட் செக்மெண்ட்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா லைவ் சேனல் சப்போர்ட்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் டிவில வந்து என்ன வாய்ஸ் சர்ச் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் மிரரிங் கொடுக்குறாங்க. ஸ்கிரீன் மிரரிங்னா உங்க மொபைல் மூலமா கனெக்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன் மிரரிங் பண்ணும்போது மொபைல்ல ஓடுறது அப்படியே டிவிலே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாம்சன் QLED டிவியை பத்தி பிரைஸ் தெரிஞ்சுக்கலாம். பிரைஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் 6799 24 இன்ச் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரைஸ். 32 இன்ச் பாத்தீங்கன்னா 8999 40 இன்ச் பாத்தீங்கன்னா 12999 கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ வந்து பிளிப்கார்ட்ல கொடுக்குறாங்க. இந்த பிளிப்கார்ட்ன்ற ப்ளூ கலரை கிளிக் பண்ணா பிளிப்கார்ட்டோட ஆஃபர் பேஜுக்கு விட அதுல நீங்க எந்த வெர்ஷன் வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிவி வாங்குறவங்களுக்கு ஒரு ஒர்த்தான டிவி பட்ஜெட் செக்மெண்ட்ல வாங்குறவங்களுக்கு. அடுத்து என்ன பார்க்க போறீங்க கேட்டீங்கன்னா ரியல்மி GT7 பத்தி இப்ப நிறைய டீல் கிடைச்சிருக்கு. ரியல்மி GT7 அடுத்த மாசம் சைனா லான்ச் ஆகுது. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வரும். ரியல்மி இந்த GT7ல என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா பிளாக்ஷிப் ப்ராசஸர்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரியல்மி இந்த GT7 பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் டிமென்சிட்டியோட பிளாக்ஷிப் ப்ராசஸரான 9400 பிளஸ் சிப்ஸோட போயிருக்காங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா வேற என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் வேற லெவலில் வரப்போகுது. ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 3 மில்லியனுக்கு மேல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் போனா இருக்க போது ரியல்மி GT7 சீரிஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுக்காக GT பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் 2.0 அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதனால இதுல வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இது 3 nanometer ப்ராசஸரா இருக்க போது. அது மட்டும் இல்லாம AI இன்டகிரேஷன்லாம் இருக்கும் இந்த ரியல்மி GT7ல. இந்த ரியல்மி GT7ல DeepSeek AI நாங்க மொபைல்ல யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த DeepSeek AI அசிஸ்டன்ட் மொபைல் அசிஸ்டன்ட்டா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது வந்து சைனா வேரியன்ட்க்கு இந்தியாவுக்கும் இந்த DeepSeek AI கொண்டு வராங்களான்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதோட லான்ச் பண்றாங்களா இல்லைன்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் இதுதான். மேற்கொண்டு டீடைல் வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா IQ தரப்புல இருந்து Z10 என்ற போன் வரப்போது. அதோட பட்ஜெட் செக்மெண்ட் வெர்ஷன்ல அந்த Z10 சீரிஸ்ல ஒரு போன் வரப்போது. அதுன்னு கேட்டீங்கன்னா IQ Z10X. இது லான்ச் டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ராசஸர், பேட்டரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா IQ ஓட Z10 எப்ப லான்ச் ஆக போகுது அதே டயத்துல தான் இந்த IQ Z10X Z10X லான்ச் ஆக போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க. இது பாத்தீங்கன்னா ப்ராசஸர், பேட்டரி எல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. ஒன்னு சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் தனியா கொடுத்துருக்கேன். 6.78 இன்ச் கூட AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 1.5K ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா ப்ராசஸர் MediaTek Dimensity 7400 சிப்செட் வருது. அதாவது இதே ப்ராசஸர் தான் எதுல வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி Narzo 80ல வரப்போகுது அப்படின்ற 80 Proல வரப்போகுது அப்படின்றது. அந்த ப்ராசஸரோட இது கொடுக்க போறாங்க. இது பாத்தீங்கன்னா 6500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது வந்து 50 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. OIS ஓட செகண்டரி கேமரா 2 MP மேக்ரோல டெப்த் வரலாம். 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. Android 15 ஓட வருது. அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா வேற என்ன பிரைஸ் செக்மெண்ட்ல வரலான்ற மாதிரி இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து அக்ரெசிவா இருக்கும். ஏன்னா ரியல்மி இந்த இதுக்கு முன்னாடி ரியல்மி பாத்தீங்கன்னா அதை வச்சு கம்பேர் பண்ணலாம். ரியல்மி பாத்தீங்கன்னா நார்சோ தரப்புல 80Xல அண்டர் 20,000 கீழே கொண்டு வந்திருக்காங்க. இதுவே இவங்க போனே இன்னொரு இதுல இருக்கு. அது இதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா அது என்ன பிரைஸ்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதாவது IQ Z10 அது 22,000 பிரைஸ்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா இன்னும் பிரைஸ் கம்மியா வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இப்போதைக்கு இது பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ்ல வரப்போகுதுன்ற மாதிரி தெரிஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு அண்டர் 50,000 கிட்ட வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்து இருந்தா பார்க்கணும் என்ன விலைக்கு வருதுன்றது. நம்ம அடுத்த பார்க்க போற கேட்டீங்கன்னா மோட்டோ தரப்புல இன்னைக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுன்னு கேட்டீங்கன்னா மோட்டோ Edge 60 Fusion. இந்த மோட்டோ Edge 60 Fusionல என்னென்ன கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த மோட்டோ Edge 60 Fusion பொறுத்த வரைக்கும் மோட்டோ வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து முதல் போனா இந்த மோட்டோ AI யோட அவுட் ஆஃப் த பாக்ஸ் வர மோட்டோ AI இன்பில்ட் பண்ணி எல்லா பாக்ஸோட வருது. ஏன்னா ஓப்பன் பண்ண மோட்டோ ஏஐயோட வரும். ஏன்னா மற்ற போன் அப்டேட் மூலமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுக்காக இந்த மோட்டோ ஏஐயோட இன்பில்டா வர போன் இந்த போன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
இதுல என்ன கொடுக்குறாங்கன்னா 6.7 இன்ச் கொண்ட AMOLED curved டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம் 6.7 inch கொண்ட AMOLED curved display கொடுக்குறாங்க. 1.5K ரெசல்யூஷன் ஓடுது, 120 Hz refresh rate வருது. இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு Corning Gorilla Glass 7i ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது MediaTek Dimensity 7400 chipset. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா Realme Narzo 80 ல இதே chipset தான், இப்போ இதுலயும் இதே chipset தான். அதுக்கு அப்புறம் IQ ஓட ZN X ல இதே chipset தான். அதனால இதுல வந்து RAM and storage பாத்தீங்கன்னா RAM பாத்தீங்கன்னா LPDDR4X RAM கொடுக்குறாங்க. UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8+2 கொடுக்குறாங்க. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. 12+2 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 68 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP Sony Litia 700C கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கு அப்புறம் செகண்டரி கேமராக்கு 13 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. அதுக்கு அப்புறம் 13 MP மேக்ரோ லென்ஸ் ஒன்னு கொடுக்குறாங்க. செல்ஃபிக்கு 13 MP வந்து 32 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா ஃப்ரண்ட்லயும் 4K ரெக்கார்டிங் பண்ணலாம், பேக்லயும் 4K ரெக்கார்டிங் பண்ணலாம்ன்ற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது வந்து Android 15 ஓட Hello UI ஓட வருது. 3 years சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க. OS அப்டேட், அதாவது Android 18 ஓட வரைக்கும் வரும். 4 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறாங்க. இது IPA 6869 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போனை பாத்தீங்கன்னா நீங்க என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பேஸ் மாடல் 22,999 வரைக்கும் 12GB RAM 256GB வேரியன்ட் 24,999 வரைக்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. இது எப்ப சேல்ஸ் வருதுன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி சேல்ஸ்க்கு வருது. சேல்ஸ்க்கு வரும்போது நம்ம சேனல்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம், நம்ம வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவோம். இதுல வந்து நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க 20,000 கிட்ட வரும்னு சொல்லுவாங்க. 20,000 நீங்க ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டாதான் 20,000 வரும். அது எப்ப சேல்ஸ் ஆஃபர் அப்ப நம்ம சொல்றோம் எப்படி நம்ம ஆஃபரோட பர்ச்சேஸ் பண்றதுன்றத. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா லாவா தரப்புல இருந்து இன்னைக்கு ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுன்னு கேட்டீங்கன்னா லாவா தரப்புல இருந்து போல்ட் 5G அப்படின்ற ஒரு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த லாவா தரப்புல இருந்து போல்ட் 5Gன்ற போன் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான போன். இது பார்க்கல ப்ளூ கலர் வேரியன்ட். அது மட்டும் இல்லாம வாட்டர் ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா IP64 தான் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுங்க. நீங்க பெருசா எதிர்பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இந்த லாவா போல்ட் 5G ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா 6.7 inch கொண்ட AMOLED 3D curved டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 120 Hz refresh கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம MediaTek Dimensity 6300 சிப்செட் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம RAM and storage பாத்தீங்கன்னா 4GB RAM 128GB வேரியன்ட், 6GB RAM 128GB வேரியன்ட், 8GB RAM 128GB வேரியன்ட்ன்ற மாதிரி 3 வேரியன்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 8GB RAM எக்ஸ்டர்னல் RAM கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 60 MP மெயின் கேமரா Sony கேமரா கொடுத்துருப்பான்னு சொல்லிருப்பாங்க. என்ன கேமரான்றதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல, Sony கேமரான்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. Android 15 வரும்ன்றத ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. வேற எந்த வித சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம 2 years செக்யூரிட்டி பேட்சஸ் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க பிரைஸை பொறுத்த வரைக்கும் 10,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து அமேசான்ல அவைலபிளா இருக்கும்போது இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா IQ Z9X இருக்கு 10,499 ரூபாய்க்கும். அதுக்கப்புறம் Infinix Note X இருக்கு 11,499 ரூபாய்க்கும். அதுக்கப்புறம் Poco M7 5G இருக்கு 10,643 ரூபாய்க்கும். இதெல்லாம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்குன்றது தெரிஞ்சுங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களோட கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா கண்டப்ப நம்ம ட்விட்டருக்கு இன்ஸ்டாகிராமுக்கு DM பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க் நம்ம வெப்சைட்ல கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப்ல எல்லாத்தோட ரியல் டைம் ஆஃபர் ஷேர் பண்ணிருக்கோம். அதனால வாட்ஸ்அப்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.